பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் எப்படி கதிர் ராஜி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாண்டியன் கோவிச்சுக்கிட்டு போயிருந்தார் இல்லையா, அவர் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து உக்காந்துக்கிட்டு மறுபடியும் புலம்ப ஆரம்பிக்கிறாப்புல. இந்த மாதிரி என்னோட நடுப்பையன் தான் என்கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ அதே மாதிரி சின்ன பையனும் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட சொல்லாமையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் என் பசங்களுக்கு கூட கல்யாணம் பண்ணிக்க முடியாத வக்கத்தவனும் ஆயிட்டேனா என்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. ஊரில் இருக்கிறவங்களாம் என்னைய தானே தப்பாக பேசுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி அதெல்லாம் விடு. ஸோ இதனாச்சும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு திருட்டு பழி வந்து என் மேலே விழுந்திருக்கே, அதை என்ன பண்ணுறது? ஒழுங்க மரியாதையாக அந்த பணம் நகை இது எல்லாத்தையுமே அவனை திருப்பி கொடுக்க சொல்லு. நான் எதுவுமே கேட்கல, அதை மட்டும்னாச்சும் திருப்பி கொடுக்க சொல்லு. திருட்டு பழி ஒரு மேலே ஒரு தடவை விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான், அது காலத்துக்கும் அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அதுதான் செலவாயிடுச்சுன்னு சொன்னானே அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற தன்னோட பொண்ணு சொல்கிறாங்க. அது எப்படி அவ்வளோ பணமும் நகையும் ஒரே நாளில் செலவாகும்? அப்படி என்ன செலவு என்ன செலவு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாங்க. இதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் எல்லாமே அப்படியே அமைதியாக தான் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. கதிர் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இங்கே மீனா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதை நகையும் பணமும் ஹோட்டல்லையே திருட்டு போயிடுச்சாமாமா அப்படின்னு மீனா சொல்லி பார்க்குறாங்க. ஸோ பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா நம்புறதா இல்லை. ஏம்மா நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, ஏன் இவனுக்காக நீ பொய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டியன் நீ சொல்கிறதெல்லாம் பொய், ஒழுங்க மரியாதையாக நகையும் பணமும் எங்கே இருக்குது திருப்பி தர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே ராஜி உள்ளார இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்மளால் இப்படி வீட்டில் சண்டை வந்துக்கிட்டு இருக்கே, நம்ம போயிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வெளியில் வந்து மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாண்டியன் ஒரு கட்டத்தில் ராஜி எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு திரும்பி பார்த்து ராஜி கிட்ட போகிறாங்க. இதை கவனிக்கிற நம்ம கதிர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, டக்குன்னு வேகமாக அதான் செலவாயிடுச்சுன்னு சொல்கிறேன்ல, இது என்னமோ இவரோட பணம் மாதிரி இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒழுங்கு மரியாதை அவர் வேலையை அவர் பார்க்க சொல்லி என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபோர்ஸாக அங்கே ஒரு சண்டையை போட்டு கிளம்பி போயிடுறாப்புல நம்ம கதிர். ஸோ இதுதாங்க இன்றைக்கி நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.